ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. நான் உங்க புகழ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த வீடியோவில் நம்ம நவம்பரில் லான்ச் ஆக போகிற டாப் 5 ஃப்ளாக்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மந்தில் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆக போகிற மொபைல் OnePlus 15. இந்த மொபைலோட லான்ச் ஈவெண்ட் நவம்பர் 13th நடக்க போகுது. இதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் 1.5K LTPO டிஸ்பிளே வித் 165Hz ரெஃப்ரெஷோட வரப்போகுது. இதில் ப்ராசஸர் இந்த வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப்பான ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Gen 5. இதில் LPDDR5X RAM, UFS 4.1 ஸ்டோரேஜ் இருக்குது. ரியரில் AAA 50MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல் கேமரா. இந்த வருஷம் அவங்க ஹேஷ்பிளேடோட கொலாபரேஷன் முடிஞ்சிருக்கு. அதனால் அவங்களோட ஓன் டீட்டெயில் மேக்ஸ் இன்ஜினை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனில் மேசிவான 7300 mAh பேட்டரி இருக்கும் போது 120 watts ஒயர் சார்ஜிங், 50 watts ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுக்க போகிறாங்க. OnePlus 15ஓட ப்ரைஸ் லாஸ்ட் இயரில் 70K கிட்ட இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் அவங்க கொஞ்சம் ரேட்டையும் குறைச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கேமராவை கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அது ஒரு 50K ப்ளஸ் லான்ச் ஆகலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபோன் Realme GT8 சீரீஸ். இந்த GT8 சீரீஸ் நவம்பர் 20th லான்ச் ஆக போகுது. GT8 பார்த்தீங்கன்னா 6.79 இன்ச் LTPO 2K பேனல் வித் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கும். இதில் லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப்பான ஸ்னாப்ட்ராகன் 8 Elite SoC கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM, UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா 50+8+50MP கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. இதில் பேட்டரி 7000 mAh பேட்டரி வித் 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அடுத்ததாக ரியல்மியோட ஃப்ளாக்ஷிப்பான GT8 Pro ஃபோனை பார்க்க போகிறோம். GT8 ப்ரோவில் இந்த வருஷம் ஃப்ளாக்ஷிப் 8 Elite Gen 5 SoC, அது LPDDR5X RAM, UFS 4.1 ஸ்டோரேஜ், கேமரா 50+50+200MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல் கேமரா செல்ஃபி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே 7000 mAh பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த வருஷம் ரியல்மி பண்ண ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம கேமரா ரிங்கை ஸ்வாப் பண்ண முடியும். நம்மளுக்கு எந்த மாடலில் கேமரா ரிங் வேணுமோ அந்த மாடலில் நம்ம எடுத்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல்மிங்க ரிக்கோன்ற ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி கூட கொலாப் பண்ணி கேமரா ரெடி பண்ணிருக்காங்க. அதனால் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும்னு நம்ம நம்புறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபோன் iQOO 15. iQலேயும் சரி OnePlusலேயும் சரி நிறைய பேருக்கு ஏன் இந்த 14 சீரீஸ் லான்ச் பண்ணலன்னு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா இந்த 4ன்ற நம்பர் சைனாவில் ஒரு அன்லக்கி நம்பர். அதனால் அந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிட்டு எல்லாம் அடுத்த சீரீஸ் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. iQOO 15ஓட லான்ச் ஈவெண்ட் நவம்பர் 26th நடக்க போகுது. இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 6.85 inches 2Kல ஃப்ளாட் OLED டிஸ்பிளே வித் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட். இந்த டிஸ்பிளே சாம்சங்கோட M14 ஆன்டி-glare டிஸ்பிளே. இதில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Elite Gen 5 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க வித் LPDDR5X RAM, UFS 4.1 ஸ்டோரேஜோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் iQ அவங்களோட ஓன் Q3 கேமிங் சிப்பை இதில் ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ இதில் கேமரா பார்த்தீங்கன்னா அதே சேம் 50MP கேமரா செட்டப். இந்த ஃபோனும் வந்து 60Kக்குள்ள ரேஞ்சில் தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபோன் ஓப்போவோட ஃப்ளாக்ஷிப்பான Find X9 சீரீஸ். இதில் 2 ஃபோன் லான்ச் ஆக போகுது. ஒன்று X9, இன்னொன்று X9 Pro. இது நவம்பர் 18th லான்ச் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃப்ளாக்ஷிப்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் மீடியாடெக் ப்ராசஸரோட வர ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இதுதான். இதில் Dimensity 9500 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM, UFS 4.1 ஸ்டோரேஜ் அப்படின்றது எல்லாமே இருக்குது. இது வரைக்கும் நான் சொன்ன இந்த 2 ஸ்பெக்ஸுமே காமன் ஆன்சர்ஸ். இப்போ Find X9ல் 6.59 inch டிஸ்பிளே வித் 120Hz AMOLED டிஸ்பிளே. இது அதே ட்ரிபிள் கேமரா செட்டப், 50 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல் கேமரா.
இதில் பேட்டரி 7025 mAh பேட்டரி வித் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வருது. X9 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே இதோட கொஞ்சம் பெரிய டிஸ்ப்ளே 6.78 இன்ச்சஸ் டிஸ்ப்ளே 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்ப்ளே. இதில் 50+50+200 எம்பிக்கான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பேட்டரி இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஃபோன்லேயே இதில் தான் பேட்டரி அதிகம். இதில் 7500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபோன் விவோவோட ஃப்ளாக்ஷிப்பான X300 சீரீஸை பற்றி தான். இந்த ஃபோனோட லான்ச் ஈவெண்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் இந்த ஃபோன் லேட் நவம்பர் இல்லைனா அர்லி டிசம்பரில் வரலான்னு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. X300 X300 ப்ரோ ரெண்டுத்துமே மீடியாடெக் ஃப்ளாக்ஷிப்பான டைமென்சிட்டி 9500 தான் வரப்போகுது. X300 ஒரு காம்பேக்ட் ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கபோகுது. இதில் 6.31 இன்ச்சஸ் LTPO டெக்னாலஜியில் AMOLED டிஸ்பிளே வித் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வர. இதில் LPDDR5 எக்ஸ்ட்ரா UFS 4.1 ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்க போகுது. இதுலேயும் கேமரா ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் இருக்க போகுது. 50+50+200 மெகா பிக்சல் சென்சார். இங்கே ஃப்ரண்ட்டில் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபோனை விட எல்லாத்தோட பெரிய சென்சார் இதில் தான் இருக்க போகுது. இதில் 50 எம்பிக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்ரி பார்த்தீங்கன்னா 6040 mAh வித் 90 வாட்ஸ் ஒயர்ட் சார்ஜிங் அண்ட் 40 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட வரப்போகுது. X300லேயும் X300 ப்ரோலையும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. இதில் டிஸ்பிளே 6.78 இன்ச்சஸ் பெரிய டிஸ்பிளே. கேமரா மெயின் சென்சார் 50 MP. ஆனால் X300ல் 200 மெகா பிக்சல் சென்சார் தான் மெயின் கேமரா. இருந்தாலும் இங்கே அந்த 200 மெகா பிக்சல் சென்சாரை பெரிஸ்கோப் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பேட்டரி 6510 mAh பேட்டரி, அதே 90 வாட்ஸ் ஒயர் சார்ஜிங் 40 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் விவோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவில் என்ன சேஞ்சஸ் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்ஸை போட்டு ட்ரை பண்ணுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.